சபரி துர்க்கையும் பார்வதியோட உடலுக்குள்ள ஐக்கியமாக சிவன் கேட்கிறாரு, இதுக்கு மேல அடுத்த கதையை நான் சொல்லணுமா அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா. அதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல பார்வதி கண் கலங்கிட்டே தேவை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையுமே சொல்லாம அவங்களோட உடல் ஒளிர பார்வதியோட உடல்ல இருந்து ஜுவாலா துர்கை வெளியே வர்றாங்க. இவங்களுக்கு அடுத்த சக்கரமும் இயங்க ஆரம்பிக்குது. இப்ப சிவன் சொல்றாரு, ஆக்ஞா சக்கரம் எல்லாத்தையும் நம்மளுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம். தாய் தன்னோட குழந்தை எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருப்பாளோ அந்த மாதிரி அப்படிங்க. அந்த சக்கரமும் பார்வதியோட புருவ மத்தியில தெரிய பார்வதியோட நெத்தியில நெற்றிக்கண் மாதிரி ஒளிர அவங்களுக்கு பார்வதி காலியா உருமாறினதுல இருந்து எல்லா காட்சியோட அந்த அசுரர்களை வதம் செஞ்சது, சிவன் மேல கால் வச்சது, தாருகாவனத்துக்கு போனது, அப்புறம் தாரகாசுரனை பார்த்தது, முருகனோட கைகள்ல வேலா மாறினது, முருகன் தாரகாசுரனை வேல் கொண்டு அழிச்சது, அங்க இருந்து பார்வதி வெளிவந்ததுன்னு எல்லா காட்சிகளும் அவங்க கண்களுக்கு தெரியுது. இப்போ எல்லா காட்சிகளையும் பார்த்த பார்வதி கண்ணீரோட எந்திரிச்சு நிக்க எல்லார் முகத்திலையும் எதிர்பார்ப்பு. சிவன், முருகன், நாராயணன் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நினைவுகள் திரும்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்வதி கண்ணீரோட கைலாய பார்வதி உருவத்துக்கு மாறுறாங்க. இதை பார்த்துட்டு அங்க உட்கார்ந்து அந்த மக்கள் எல்லாருமே எந்திரிச்சு நிக்க எல்லாரோட முகத்திலயும் சந்தோஷம் தெரியுது. சிவன், மகாலட்சுமி, முருகன் பார்வதியோட மீனவ தந்தையா வணங்குறாரு. தேவர்கள் நந்தி எல்லாருமே வணங்க பார்வதி நேரா முருகனை திரும்பி பாக்குறாங்க. முருகனை பார்த்துட்டு அடுத்த கதையை நான் சொல்றேன் அப்படின்ட்டு அந்த கதை லட்சியம் மற்றும் தாண்டவத்துல ஆரம்பமாச்சு. சிவன் பார்வதி நடனத்தை காமிக்கிறாங்க. முருகன் ஒரு நெருப்பு கோலமா உருவானார் இல்லையா, அதையும் காமிக்கிறாங்க. இப்ப பார்வதி சொல்றாங்க, வனதுர்கை சூழ்நி துர்கையா மாறினா, சந்திரேஸ்வரனோட சந்திரகாந்தாவாக மாறினா, சாந்தி துர்கையிலிருந்து கௌரியாக மாறினா, மகா துர்கையிலிருந்து ஜுவால துர்கையானா. ஒவ்வொரு வடிவமும் அவளை முன்னேற்றிட்டே போச்சு. மகா சிவனோட சக்தியாவும் மாறினா. இப்போ சிவனும் அவரோட உருவத்துக்கு மாறிடுறாரு. கண்கள் கலங்க அவரும் பார்வதி கிட்ட கௌரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கண்ணீரை துடைக்க இவங்க அவர் கையை பிடிச்சிட்டு, மகாதேவா நீங்க தேவர்களுக்கெல்லாம் தேவர்னு சொல்லவும், இல்ல நான் வெறும் சிவன் தான், ஏன்னா நீ இல்லைன்னா நான் வெறும் சிவன் தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த அம்மா அதை சொல்ல வேண்டாங்கிற மாதிரி தடுத்து நிறுத்தி அவர் மேல சாஞ்சுக்க சிவனும் பார்வதியும் பிரிஞ்சிருந்த கதையும் முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ பார்வதி மறக்காம கேட்கிறாங்க, என்கிட்ட நீங்க 9 கதை சொல்றேன்னு சொன்னீங்க இல்லையா, 6 கதை தானே சொல்லிருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் இவர் சொல்லாரு, ஏன்னா இந்த கதையை எழுதுனது நீதான், ஆனா நான் அந்த கதைகளை சொல்லத்தானே செஞ்சேன். நான் சொன்ன கதையில இருக்கக்கூடிய 6 உருவங்களையும் நீ உருவாக்கிட்ட, மற்ற வடிவங்களை எல்லாம் இனிமே நீ தான் உருவாக்கணும். லவண துர்க்கை, தீப துர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா மகிஷாசுர மர்தினி அப்படிங்க. இப்போ இந்த எல்லா பேர்களையும் ரொம்ப ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கிற பார்வதி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இனி அடுத்த கதை ஆரம்பமாக போகுது அப்படிங்கிற மாதிரி. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.